ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். God bless you and bless you and bless you என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்து நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை இப்படியாக இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாக கொண்டு வருகிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, நீர் ஆசீர்வதித்தால் தானே ஆண்டவரே அது உண்மையான ஆசீர்வாதம். நீர் ஜெயத்தை கொடுத்தால் தானே அது நிரந்தரமான ஜெயம். நீர் சுகப்படுத்தினால் தானே அது உண்மையான சுகம். நீர் துணையாக இருந்தால் தானே ஆண்டவரே எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை. உம்முடைய நாமத்தை அங்கீகரித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது விருத்தி அடைவோம், ஆசீர்வாதமாக இருப்போம், உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவோம். அதே நேரத்தில் ஒரு நபர் வளர்ச்சி அடைந்தா சந்தோஷப்படுறவங்களை விட பொறாமப்படுறவங்க தான் இந்த காலத்துல அதிகமா இருக்கிறாங்க இல்லைங்க. நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் போது மனுஷருக்கு அது புரியாம இருக்கலாம். ஆனா நாம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆபத்து எங்கன்னா நாம விருத்தி அடைந்த பிறகு, ஒரு நிலைக்கு சென்ற பிறகு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துவிடும், பெருமை வந்துவிடும், நமக்கு ஒரு தைரியம் வந்துவிடும், இனி யாரும் என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. அட, நமக்கு தேவன் கூட தேவையில்லைங்கிற எண்ணம் கூட வருங்க. அதுதான் ஆபத்தான நிலைமை. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நம்முடைய கூட்டை கலைப்பார். கொஞ்சமா கம்ஃபர்டபுளா இருந்தா நமக்கு ஆண்டவர் ஞாபகத்துக்கு வரமாட்டார்ல. கஷ்டங்கள் வரும்போது உடனே நாம மேல பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம். வேதத்தில் யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருக்காரு. 2 நாளாகமும் 20வது அதிகாரம். இங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் பெயர் யோசபாத். சடனாக அப்பக்கத்தில் இருக்கிற அம்மோனியர், மோவாபியர், அவர்களுடைய அப்புறத்தில் உள்ள மனுஷரும் அவனுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தாங்க. நிம்மதியா இருக்கு ராஜ்யம், எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது 3 சத்துருக்கள் ஒன்றாகி யுத்தம் செய்யும்படியா வராங்க. அது போதாதென்று இன்னொருவன், சீரியர்கள், கடலுக்கு அக்கறையிலிருந்து ஒரு கூட்டம் வராங்க. அப்படின்னா 4 பக்கத்திலும் சத்துருக்கள் வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்? அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறது இல்ல. 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 பிரச்சனைங்க. வீட்டுல இருக்கிறவங்களால, வெளியே இருக்கிறவங்களால, எதிரில இருக்கிறவங்களால, உள்ள இருக்கிற நம்மால நமக்கே பிரச்சனைகள். நமக்குள்ள அகம் இருக்குல்லங்க, நமக்குள்ள சுயநலம் இருக்குல்ல, பழைய ஆதாமின் சுபாவம் இருக்குல்ல. அதை எப்பொழுதும் ஜெயிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவரோடு உறவாடிக்கொண்டு. சில முறை எல்லாமே பிரச்சனையா இருக்கிறது போல இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்ப என்ன செய்யணும்? எங்கும் போக வழி இல்லைங்க, சுற்றி வந்துட்டாங்க சத்துருக்கள். எல்லா பக்கமும் நெருக்கம் சத்துருக்களால் சுற்றி சிக்கல்கள், பிரச்சனைகள் நெருக்குது. என்ன செய்யணும்? உன்னை சுற்றி நெருக்கினாலும் உனக்கு மேல யாரும் மூட முடியாதுங்க. நமக்கு திக்கற்றவங்களுக்கு தேவன் தான் வழின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சுற்றி பார்க்க முடியலன்னா மேல பாருங்க. மேல இருக்கிறவர் பெரியவர். மேல பார்ப்பதுன்னா ஜெபிப்பது. ஜெபம் மேலே செல்லும், அதற்கு பதில்கள் கீழே வரும். நாம அப்படிப்பட்ட நேரங்களில் ஜெபிக்க வேண்டும். எப்பவுமே ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், இன்னும் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். உங்க சபையில உபவாச கூட்டங்கள் இருக்கா? நீங்க போகிறீங்களா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமைல கல்வரி சர்ச்ல உபவாச கூட்டம் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் கல்வரி சர்ச் மெம்பர்ஸ் மற்றும் லைவ்ல அநேகர் பார்த்து பயனடைகிறாங்க. உபவாச ஜபத்தில் எவ்வளவோ பலனை பெறுகிறாங்க, எவ்வளவோ விடுதலையை பார்க்கிறோம். தேவனை நோக்கி கூப்பிட்டா அற்புதங்கள் நடக்குங்க. யோசபாத் அதை தான் செய்கிறாரு. அவங்கள பார்த்து பயந்தாரு. 3ஆம் வசனத்தில்
அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஜபம், உபவாச ஜபம், தீராத பிரச்சனைகளில் தீர்வை பார்ப்பதற்கு. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். பாருங்க, ஒரு ராஜா மட்டுமல்ல, எல்லாரையும் ஒன்றாக ஒருமனப்படுத்தி ஜெபிக்க வைத்தார். ஒரு பாஸ்டர் ஜெபித்தா போதும்னு நினைக்கிறாங்க. 10 பேர் ஜெபித்தா போதும், வீட்டுல அம்மா ஜெபிக்கிறாங்க, அது போதும்னு நினைக்கிறாங்க. ஜெபத்திற்கு நம்ம எல்லாரும் கூடி வரணும். குடும்பம் எல்லாம் சேர்ந்து வந்து ஜெபித்தா எத்தனை அற்புதங்கள் நடக்கும் தெரியுமா? அதிசயங்கள் நடக்கும் தெரியுமா? சபையெல்லாம் சேர்ந்து ஜெபித்தா எத்தனை அற்புதங்கள் நடக்கும்? சபை கூடி ஜெபித்தா 3 காவல்களுக்குள்ளே சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்த ரோமன் பாதுகாப்புனா சும்மா கிடையாதுங்க. எவ்வளவு அற்புதமா பவுல் விடுவிக்கப்பட்டாரு. ஜெபம், சபை ஜெபிக்க வேண்டும், விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும், குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். யோசபாத்துக்கு ஒரு நல்ல ஏவுதல் வந்தது. யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி எல்லாரும் சேர்ந்து வந்து எல்லாரையும் கூடி வர செய்து ஜனங்களை எல்லாம் சேர்த்து அவர்கள் நடுவில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிறீரே, நீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. நாம ஜபம் என்றாலே முதல்ல யாருக்கு ஜெபிக்கிறோம்னு தெரியணுங்க. நம்ம ஜபத்தில் நம்ம பாரங்களை சொல்றது மட்டுமில்ல, நம்ம கஷ்டங்களை யாருக்கு சொல்றோமோ தெரியணும். என்ன சொல்லுகிறார் இவர்? பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், நீர் அனைவரையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமை உண்டு, பராக்கிரமமும் உண்டு. உம்மை எதிர்க்க யாருக்கும் பலன் இல்லை. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆபிரகாமுக்கு சுதந்திரமாக இதை எங்களுக்கு நீர் கொடுத்தீர், எங்களை விடுவித்தீர், எங்களை ரட்சித்தீர். நீரே இதோ எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில், ஆலயத்துக்கு சென்று தீமை நடக்கும் போது, பஞ்சம் வரும்போது, வாதை வரும்போது, யுத்தம் வரும்போது உம்மை நோக்கி கூப்பிடுகையில், எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதோ உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். நாங்களும் கூடியிருக்கிறோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, ஜெபத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. நாம வாய்க்கு வரதெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனா நம் தேவன் எவ்வளவு பெரியவரோ தெரியணும். நம்முடைய பிரச்சனைக்கு காரணம், நம்முடைய இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்னமோ அதை உணரணும். நாம அதிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ண வேண்டும். அதை விசுவாசத்தோடு நாம சுதந்திரிக்க வேண்டும். அங்கே நின்று ஜெபிக்கிறாரு, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. உங்க பலவீனத்தை ஒத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே. என் சத்துரு என்னை விட பெரியவன். we will win என்பாங்களே தவிர தேவனுடைய உதவி இல்லாம யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. யாருமே ஜெயிக்க முடியாது. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே அவர்களை எதிர்த்து நிற்க. ஆமாங்க, இந்த உலகத்துல பிசாசு சொல்ல போனா நம்மை விட பலவான் தான். இந்த உலகத்தின் அதிபதி. இப்போதைக்கு அவன் தலை நசுக்கப்பட்டது, அவன் தோற்றவன் தான். அவனை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் உலகத்தில் இருப்பவனை விட நமக்குள்ள இருக்கிறவர், நாம நம்பின ஆண்டவர் பெரியவர் என்று நாம உணரும் வரைக்கும் அவனுடைய பெருமையை தான் பார்த்து கொண்டிருப்போம். சத்ருவின் பெருமையை ஏன் பேசுறீங்க? உன் ஆண்டவருடைய மேன்மையை நீ உணர வேண்டும். உங்க பிரச்சனையை ஏன் பெருசாக்குறீங்க? உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதுன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. உன் தேவனின் மேன்மையை குறித்து உன் பிரச்சனைகளுக்கு சொல்லு என்றார் ஒருத்தர். என்னங்க, அநேக நேரம் நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோமே தவிர நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை மறந்து விடுகிறோம். ஜெபத்துல பாருங்க, முதல்ல தேவனுடைய மேன்மையை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, தேவன் கொடுத்த
உதவியை கேட்டுக்கொண்டு, இதோ ஆண்டவரே, எங்களுடைய சத்துருக்களை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாம சில சூழ்நிலையிலங்க ஹரிபரியில நிறைய தவறுகளை செய்திடுவோம். அவசரத்துல அநேக தவறான முடிவுகள் எடுப்போம். சத்துருக்கள் சூழ்ந்து கொள்ளும் போது சோர்ந்துருவோம், செத்துருவோம். அவங்க கையில நம்ம என்ன சாவது, என் கையில நானே சாவேன் என்று செத்தான் சவுல். சத்துருக்களின் கையில ஏன் சாகணும்னு தன் பட்டயத்தில் தானே விழுந்தானாம். நம்பிக்கை இல்லை அவனுக்கு, மனம் திரும்பவில்லை அவன் தன்னுடைய பாவங்களுக்காக. பிரச்சனை எதால வந்திருந்தாலும் சரி, தேவன் அனுமதித்திருந்தாலும், தேவன் நம்மை சோதித்தாலும், அல்லது பாவத்தின் விளைச்சலா இருந்தாலும், நீங்க மனஸ்தாபப்பட்டா, தேவனை நோக்கி கூப்பிட்டா ஜெயத்தை பார்ப்பீங்க. எங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று ஜெபித்தாங்க. நீரே எங்களுடைய அடைக்கலம், there is no other option. ஜெபத்தின் மூலமா தேவனால தவிர இன்னொரு விதத்தில் நாம பிசாசை எதிர்க்க முடியாது, இன்னொரு விதத்தில் நாம ஜெயத்தை பெற முடியாது. வெற்றியின் தேவனாகிய இயேசுவின் துணை இல்லாம மரணத்தின் முல்லை உடைத்த கிறிஸ்து, இயேசுவின் நாமத்திலே வெற்றி. பிசாசை எதிர்க்கணும். இன்றைக்கு நாம கத்தியும் பட்டயமும் இல்ல நம்முடைய ஆயுதங்கள், வெப்பன்ஸ். நம்முடைய ஆயுதம் விசுவாசம். வசனம் என்னும் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம். பிசாசை எதிர்ப்பதற்கு அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை அவித்து போட நமக்கு தேவையானது விசுவாசத்தோடு தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்குங்க. சத்ருவை பார்த்து பயப்படாதீங்க, ஓடி போயிடாதீங்க. ஆண்டவரை பார்த்து தைரியமா இருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசத்திலே விருத்தி அடைங்க. சபையாக ஜெபித்தா பிரச்சனைகள், தேசத்துல எத்தனை பிரச்சனைகள், கிறிஸ்தவங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் எத்தனை எழும்புகிறது. இந்த கடைசி நாட்களில் பலவிதமான தடைகள், சுவிசேஷத்தை அறிவிக்க தடைகள், விசுவாசத்திலே தொடர தடைகள், அநேக குடும்பங்களில் ரட்சிக்கப்பட்டவர்களை குடும்ப உறுப்பினர்கள் தொந்தரவு செய்வது, தடை செய்வது பற்றி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்ல. அப்படிப்பட்ட நேரங்களில் தடைகள் வந்ததென்று நின்று விடாம, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லப்பா இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள, இந்த போராட்டங்களை எதிர்கொள்ள, இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யணுமோ எனக்கு புரியல ஆண்டவரே, நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, உம்மையே நோக்கி இருக்கிறோம் என்று ஜெபித்து பாருங்க. அற்புதமான விதத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரு. ஒரு சின்ன வசனத்தை பார்ப்போம். அவர் ஜெபித்த பிறகு அவங்களோட என்ன சொன்னார்னு பாருங்க. முடிக்க போகிறோம். 15ஆம் வசனத்தில் 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தை முழுசா நீங்க வாசிங்க, அப்ப உங்களுக்கு இது முழுசா புரியும். 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யுத்தம் உங்களுடையதல்ல, உங்கள் பட்சத்தில் தேவனே யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். பெரிய வெற்றியை அவங்க ஒன்னும் செய்யாமலேயே, ஒருவனும் துரத்தாமலே துஷ்டன் ஓடிப்போவான் என்ற வார்த்தையின்படி உங்க பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்கள் தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். காணப்படாமல் கிரியை செய்கிற கர்த்தருடைய கரம் அற்புதங்களை நம் பட்சத்திலே நின்று செய்வதற்கு எப்போதும் கூப்பிடுகிறவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமாக, நியாயம் செய்கிறவராக, அவர்கள் பட்சத்தில் அவர் போராடுகிறவராக இருக்கிறார். ஆகவே இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கும்போது, உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும், உள்ளுக்குள்ள போராட்டம் இருந்தாலும், என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்க. அற்புத காரியங்கள் நடக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யாரப்பா எந்த வாழ்க்கையோடு, எந்த பிரச்சனைகளோடு இன்றைக்கு சூழப்பட்டு இருக்கிறாங்களோ, வெளியே வர முடியாத நிலைமையில் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ, சோர்ந்து இருக்கிறாங்களோ, என்ன செய்வதென்று தெரியாம இருக்கிறாங்களோ, இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக அவர்களின் மனக்கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரின் காரியத்தை செய்யுங்கப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, பதில் கொடுப்பேன் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் நீர். பலன் இல்லாதவர்களுக்கு பலனை தருகிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருகிறவர்.
எங்கள் பட்சத்தில் போராடி எங்களுக்கு வெற்றியை கொடுத்த எங்கள் இயேசுவே உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உம்மிடத்தில் தீர்வு இருக்கு என்று விசுவாசித்து உம்முடைய பாதத்துக்கு வருகையில் யார் யார் எங்கிருந்து எந்த விஷயத்தை உம்முடைய சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த விஷயங்களில் ஜெபிக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு வெற்றியை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் அனுப்பும்படிக்கு தினமும் சொல்லுகிறேன். உங்களில் அநேகர் அனுப்புறீங்க. இதுவரை நீங்க அனுப்பலன்னா இன்றைக்கு தயவு செய்து அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. அற்புதமான விடுதலையை ஜெபத்தினாலே நாம பெறுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு கல்வாரி சர்ச்ல நடக்கிற உபவாச கூட்டத்துக்கு விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. மற்றவங்க நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்